Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 10th CBSE சாப்டர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த அதே டாபிக் தான் ஃபேக்டரைசேஷன்ல ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 4 பார்க்க போறோம். வாங்க. இப்போ given equation பாருங்க 2x squared minus x plus 1 by 2 equal to 0. இதுதான் நமக்கு given equation. இதை நம்ம ax squared plus bx, அதாவது ax squared plus bx plus c equal to 0ன்ற ஃபார்மெட்டுக்கு முதல் மாற்றி வச்சுக்குவோம். இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ 1, தட் மீன்ஸ் 1 1, இங்கே டினாமினேட்டரில் 8 இருக்கா? So take 8 as a LCM. அப்ப இங்க என்ன வரும்? 8 2s are 16x squared. 8 into x minus 8x. Already இங்க 8 இருக்கிறதுனால 8 divides 8 1 times தான். So 1 into numerator 1 equal to 0. இப்ப இந்த 8 ரைட்ல மேல மாத்திட்டோம்னா 0 into any number 0 ஆயிரும். So balance left hand side நம்மட்ட என்ன இருக்கு பாருங்க, 16x squared minus 8x plus 1 equal to 0. இதான் நமக்கு ஃபைனலா உள்ள ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே அந்த மெத்தட் தான், அந்த ஐ மெத்தட்ல எழுதிக்கோங்க. நமக்கு என்ன ஹிண்ட் இருக்கு பாருங்க, நமக்கு பார்க்க போற அந்த ரெண்டு ரூட்ஸை, ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரணும்? -8 வரணும். -8. அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். 16 into 1 16. ஸோ நமக்கான ஹிண்ட் கிடைச்சிருச்சு. ரெண்டு வேல்யூவை சூஸ் பண்ண போறோம். சூஸ் பண்ண ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணா -8, மல்டிப்ளை பண்ணா 16. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 16 4 4s are 16. ஆனா ஆட் பண்ணா -8 வரணும் இல்லையா? ஸோ ரெண்டுக்கும் மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். -4ஐயும் -4ஐயும் ஆட் பண்ணும்போது -8, -4 into -4 plus 16 கிடைச்சிருச்சா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் 16x ஸ்கொயர், இது ரெண்டா பிரிக்கிறோம். -4x plus 1 equal to 0. ஃபர்ஸ்ட் பேர்ல இங்கே 16 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ 4 காமனா எடுத்துருவோம். இங்க ஒரு x இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு, x காமனா எடுத்துடலாம். ஸோ பேலன்சிங் என்ன இருக்கு? 16னா இன்னொரு 4 வந்துருமா? 4 4s are 16. ஒரு x செக் பண்ணி பாருங்க. 4 into 4 16, x into x x ஸ்கொயர். ஆல்ரெடி இங்க 4x தான் இருக்கு, அதை காமனா எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் -1. இந்த ரெண்டுலையும் காமனா என்ன எடுக்கலாம்? -1 வெளியே எடுத்துருவோம். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 4x again -1. செக் பண்ணி பாருங்க. -1 into 4x -4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிரும், ஈக்குவல் டு 0. இப்ப நமக்கு இது கிடைச்ச பேர்ல 4x - 1 4x - 1 காமனா இருக்கு. இந்த காமனா ஒரு ஃபேக்டரை வெளியே எடுத்துருவோம். ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் இங்க 4x - 1. ஸோ ரிமைனிங் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 4x - 1. ஸோ now we have two chances. One is 4x - 1 equal to 0. Another one is 4x - 1 equal to 0. ரெண்டுமே சேம் ரூட் தான் வரும், ரெண்டுமே சேம் ஃபேக்டரா இருக்கு. அப்ப சேம் ரூட் தான். 4x is equal to -1 ரைட் ஹேண்ட் சைட்ல +1 ஆயிரும். அப்ப x is equal to 1/4. இங்கே அதே தான் கிடைக்க போகுது. 4x is equal to 1, -1 change into +1, அப்ப x is equal to 1/4. So the roots are equal. ரெண்டு ரூட்ஸ்மே ஈக்குவல் ரூட்ஸா இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். எக்ஸோட வேல்யூ 1/4, இன்னொரு வேல்யூ 1/4 தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட்கட் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்ச ரூட்ஸ் என்ன? -4 and -4. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்க. 16 இருக்கா? அந்த 16ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. 16 இதையும் சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணிக்கோங்க. 1 4 is 4, 4 4s are 16. 1 4 is 4, 4 4s are 16. இங்க என்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ எழுதி வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் இன்டு எக்ஸ் 4x, அப்படியே நியூமரேட்டர்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் இன்டு எக்ஸ் கிடைச்சிருச்சா? அதே 4x - 1 4x - 1 4x - 1 அந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபைனல் என்னது? ஃபைண்ட் த ரூட்ஸ். x is equal to 1/4,
another root is also x is equal to 1 by 4. Understand?